ஒரு அழகான பசுமை கிராமம். அங்கே எல்லோரும் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். அந்த கிராமத்தின் ஓரத்தில் ஒரு வயதான பெரிய ஆமை இருந்தது. அந்த ஆமை சொல்லும் கதைகள் மிகவும் விசித்திரமாயிருக்கும். அந்த ஆமை ஒரு நாள் ஒரு மாய பனித்துளி பற்றி சொன்னது. அந்த பனித்துளி எந்த ஒரு நோயையும் குணமாக்கும் சக்தி கொண்டது. ஆனால் அது ஒரு தூரத்து மலைகளில் மாய வனத்தை கடந்து ஒரு பொன்னிற மலரின் இதழில் மட்டும் பிறந்தது. அந்த கிராமத்தில் ஒரு நாள் ஒரு மூதாட்டி கடுமையாக உடம்பு பாதிக்கப்பட்டா. அனைவரும் கவலையில் இருந்தார்கள். அங்கே ஒரு சிறுவன் வசித்து வந்தான். அவன் பெயர் மாறன். அவன் துணிச்சலும் நல்ல மனதும் கொண்டவன். மாறன் தனது செல்ல பிராணிகளை அழைத்துக் கொண்டு ஆமை சொன்ன மலைக்கு புறப்பட்டான். பயணத்தை தொடங்கினான். மூடிய பனி பள்ளத்தாக்குகள், ஜொலிக்கும் மரங்கள், பேசும் மலர்கள், இது போன்ற வித்தையுள்ள இடங்களை கடந்து சென்றான். துடிப்பும் தைரியமும் கொண்ட மாறன் ஒரு பொன்மலரில் ஒற்றை பனித்துளி ஒளிவிடுவதைக் கண்டான். அது ரத்தினம் போல் ஜொலித்தது. அதை அன்புடன் எடுத்தான். யாரும் நோயால் வாடக்கூடாது என்பதற்காக அதை கிராமத்துக்கு திரும்பிக் கொண்டு வந்தான். மூதாட்டி குணமடைந்ததும் கிராமம் மகிழ்ச்சியில் குடித்தது. எல்லோரும் மாறனை பாராட்டினார்கள். ஆனால் மாறன் சிரித்தவாறே சொன்னான், நல்லது செய்யணும் என்பதே முக்கியம். செல்ல குழந்தைகளே, இந்த கதையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் தெரியுமா? நல்ல மனமும் துணிவும் இருந்தால் எந்த தடையையும் கடக்கலாம். மற்றவர்களுக்கு உதவினால் வாழ்க்கை அழகாக மாறும்.